நேச்சுரல் ஹெர்ப்ஸ் எல்லாமே ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மை இருக்கு. அதே போல இன்ஃப்ளமேஷன் உடல் உறுப்புகளை வீக்கம் ஏற்படாத தன்மையும் கொடுக்கக்கூடியது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் குறைக்கக்கூடியது. ஏன்னா ஒன்ஸ் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒருத்தரோட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், அதை பொறுத்து தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மைல்டா இருக்கா, மாடரேட்டா இருக்கா, சிவியரா இருக்கா அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியும். ஆர் அந்த வைரஸோட மியூட்டேஷன்ஸை பொறுத்து தான் ஒருத்தரோட இன்ஃபெக்ஷன்ஸ் லெவல்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். பட் நம்ம ப்ரிவென்டிவா ப்ரிகாஷனரியா இருந்துட்டோம் அப்படின்னா இந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனாலும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர் மேபி அந்த வைரஸ் நம்ம பாடிக்குள்ள இந்த அட்டாக் ஏற்படுத்தாமலும் தடுக்க முடியும். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீபக்தான். சீபக்தான் ஹை லெவல்ஸ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தக்கூடியது, நம்ம பாடிக்கு நல்ல ரெஸ்ட் தூக்கத்தை கொடுக்கக்கூடியது சீபக்தான். ஏன்னா சீபக்தான்ல விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் விட்டமின் பி ஃபிளாவனாய்ட்ஸ் இத்தனையுமே இதுல இருக்கு. ஸோ நமக்கு முக்கியமா இப்ப என்ன தேவை? விட்டமின் சி வேணும், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வேணும், விட்டமின் பி ஃபிளாவனாய்ட்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும். இது எல்லாமே சீபக்தான்ல இருக்கு. மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிங்க், அயன் அண்ட் மெக்னீஷியம். அனிமியா ரத்த சோகை ஏற்படுறதுக்கும் ஒரு காரணம். ஸோ இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகணும், ஆர் பிளட் சர்க்குலேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ ஹீமோகுளோபின் லெவல்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்க முடியும். ஸோ பர்ஃபெக்டா நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கக்கூடியது சீபக்தான். சீபக்தான் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். இந்த 2 கேப்சூல் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற கணக்கை பொறுத்த வரைக்கும் அட் அ டைம் 2 கேப்சூல் போடலாம், இல்ல மார்னிங் ஒன்று நைட் ஒன்று எப்படி வேணாலும் சப்ளிமெண்ட்டை எடுக்கலாம். காம்பியோட்டிக்ஸ், காம்பியோட்டிக்ஸ்ல இருக்குது என்ன? மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மல்டி மினரல்ஸ், ஃபேட் சால்பிள், வாட்டர் சால்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடிஇகே அண்ட் விட்டமின் பி அண்ட் சி. அது தவிர 16 வகையான மினரல்ஸ் காம்பியோட்டிக்ஸ்ல இருக்கு. இன்கேஸ் லிவர் தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னா செரிமான சக்தி பாதிக்கப்படும், அதனாலேயே மோஸ்ட்லி உணவு எடுக்க மாட்டாங்க. காம்பியோட்டிக்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும்? இதுல இருக்கக்கூடியது ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ். ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னா செரிமான சக்தி அதிகப்படுத்தக்கூடிய நல்ல கிருமி, அதுக்கு தேவைப்படக்கூடிய நார்ச்சத்து உணவாக இருக்கக்கூடியதான் இந்த ப்ரீபயோட்டிக்ஸ். காம்பியோட்டிக்ஸ் டெய்லி எடுக்கிறதுனால மல்டி விட்டமின், மல்டி மினரல், ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் எல்லா விதமான எசென்ஷியல்ஸ் இதுல இருக்கிறதுனால டெய்லி ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுக்கும் பொழுது நம்மளுடைய டிஃபென்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்பாலினா அகைன் கடல் பாசி, சமுத்திர பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பாலினால 60-75% புரதச்சத்துக்கள் இது இருக்கு. பிகாஸ் அந்த புரோட்டியேஸ் இனிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும். புரோட்டியேஸ் இனிபிட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன? முக்கியமாக அந்த புரதச்சத்தை அமினோ ஆசிட்ஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம். இந்த என்சைம் கூட தான் மெயினா அந்த பைண்டிங் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ ப்ரோட்டீன் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலே, ப்ரோட்டீன்ஸ்னால என்ன? growth ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு தான் நம்ம ப்ரோட்டீன் சொல்றோம். அதே போல இதுல பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இருக்கு. எல்லா விதமான பி காம்ப்ளெக்ஸ், B2, B3, B6, B9, B12. ஸோ B6 அண்ட் B12 நமக்கு தேவையா? அது ஸ்பைரல்னால நமக்கு கிடைச்சது. ஸ்பைரல்னா ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரும். சீம்பாலேருந்து உருவாக்கப்படுறது தான் கொலஸ்ட்ரால். தாய்ப்பாலோட பல மடங்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் எடுக்கிறதுனாலுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வராமல் தடுக்கும். இம்யூனோ மாடுலேட்டர் அப்படிங்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. புரோட்டியேஸ் இனிபிட்டர், ஸோ இந்த புரோட்டியேஸ் உருவாகிறத வந்து தடுக்கக்கூடியது முக்கியமாக கொலஸ்ட்ரால் கேப்சூல்ஸ். கொலஸ்ட்ரால் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். விட்டமின் சி இதோட ரிச் சோர்ஸ் மட்டுமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆம்லா இருக்கு. ஆம்லால பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஏன்னா விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை உணவு எடுத்தாலும் சரி, அந்த நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் நம்ம பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் எப்போதுமே ஹெல்த்தியா இருக்கும். எல்ஆர்ஜினின், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சுனாலே ஆக்சிஜனோட சப்ளையும் ப்ராப்பரா இருக்கும்.
ஏன்னா பொதுவாக என்ன ஆகுது, ஆக்சிஜனோட டிமாண்ட் அண்ட் சப்ளை அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நுரையில் அந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அப்படின்னு சொல்ல மூச்சு வரதுல சிக்கல்கள், திணறல்கள் ஏற்படலாம். எல்ஆர்ஜியில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு, ரெஸ்பிரேட்டரி ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபோலிக் ஆசிட், ஒன்ஸ் ஒருத்தர் எல்ஆர்ஜின் எடுக்கும்பொழுது இந்த நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுது. நைட்ரிக் ஆக்சைடு ஒரு கரண்ட் மாதிரி, ஒரு ஷாக் மாதிரி ரத்த குழாய்களை கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா விரிவுத்தன்மை அதிகமாகும். ஸோ ரத்த ஓட்டம் சீராகும். ஆல்ரெடி பிளட் ப்ரெஷர் வந்து டிராஸ்டிக்கா குறையும் அப்படிங்கிறத பார்த்தோம். எல்ஆர்ஜின் சப்ளிமெண்டேஷன் பண்றதுனால பிளட் ப்ரெஷர் டவுன் ஆகாம மெயின்டைன் பண்ண முடியும். மோரோவர் பிளட் சர்க்குலேஷன் நார்மல் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். எல்ஆர்ஜின் ஒரே ஒரு சாஷே பேக்கெட் ஒரு நாளைக்கு வெறும் வயிற்றுல ஒரு 200 ml சாதா தண்ணியில மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பாரு. வெஸ்டீஜ் கோகனட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆல்பா லிப்போயிக் ஆசிட் அண்ட் மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் இது ஜெனரலாகவே மூளைக்கு, இதயத்திற்கு, கல்லீரலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ இந்த 3 உறுப்புகளோட பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது முக்கியமாக கோகனட் ஆயில ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. கிருமிகளை, வைரஸ், பாக்டீரியா அழிக்கக்கூடிய தன்மை கோகனட் ஆயில் இருக்கு. அதே போல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நச்சுப்பொருள் உடம்புக்குள் உற்பத்தி ஆகிறதையுமே தடுக்கக்கூடியதான் கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் ஒரு நாளைக்கு 2 to 4 கேப்சூல் வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். வித் ஃபுட் சாப்பிடும்போது சேர்ந்து எடுக்கலாம், இல்லைன்னா சாப்பிட்ட உடனே கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம். குர்குமின் பொறுத்த வரைக்குமே மஞ்சளோட எல்லா விதமான பெனிஃபிட்ஸ், பெஸ்ட் ஒரு கிருமி நாசினி, ஆன்டிசெப்டிக், ஆன்டி மைக்ரோபியல், இன்ஃப்ளமேஷன் உடல் உறுப்புகள் வீக்கம் ஏற்படாமல் தடுக்கும், கல்லீரல் ப்ரொடெக்ட் பண்ணும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது குர்குமின். ஸோ குர்குமின் பிளஸ் பொறுத்த வரைக்குமே ஒன்று மஞ்சள், 2வது ஆம்லாவும் இதுல இருக்கு, அதே போல பைப்பரின், வால் மிளகு, இது 3மே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கேனோடர்மா, மெடிசினல் மஷ்ரூம். ஸோ மெடிசினல் மஷ்ரூம் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேனோடர்மால கிட்டத்தட்ட 8000 பார்ட்ஸ் per million ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி இதுல இருக்கு. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதே போல வைட்டாலிட்டி, விகர், ஸ்டாமினா எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது கேனோடர்மா. ஸோ கேனோடர்மா பொறுத்த வரைக்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய இந்த நச்சுப் பொருட்களை வெளியேற்றதுனால பிரீதிங் டிஸ்கம்ஃபர்ட் வராமல் தடுக்க முடியும். ரெஸ்போகேர் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். பிகாஸ் இதில் இருக்கக்கூடியது இஞ்சி, துளசி, மஞ்சள் மற்றும் மிளகு. அதே மாதிரி தாஷ்மூல் அப்படிங்கிறதுனால 10 விதமான மூலிகைகள், அதோட தயாரிப்பு தான் தாஷ்மூல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே சேர்ந்தது தான் ரெஸ்போகேர். ஸோ ரெஸ்போகேர் ப்ரிவென்டிவாகவும் எடுக்கலாம், இன்ஃபெக்ட் ஆனவங்களும் தாராளமாக எடுக்கலாம். லைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், நெஞ்சில சளி அதிகமாக கட்டிருந்ததுன்னா லங்ஸ்ல அந்த சளியை உடைச்சு எக்ஸ்போர்டேஷன் வழியா வெளியில கொண்டு வந்துடும். ஸோ தட் மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் இருக்காது. ஆக்சிஜனோட எக்ஸ்சேஞ்ச் ரத்தத்திலையும் போதுமான அளவிற்கு இருக்கும். லிகோரைஸ் அதிமதுரத்திலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். பிகாஸ் கிளைசரைசின், எஸ்பெஷலி சார்ஸ்கோ இந்த வைரஸை எதிர்த்து போராடக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம். லிகோரைஸ் பொறுத்த வரைக்குமே சதாவரியில ஒரு மெயின் இன்கிரிடியன்ட். அதே மாதிரி நம்மளுடைய ஜீட்டா பிரீமியம் ஸ்பைஸ் டீ, அதுலயுமே ஒரு மெயின் இன்கிரிடியன்ட் லிகோரைஸ். இன்ஃபேக்ட் இந்த டீ பொறுத்த வரைக்குமே 8 விதமான மூலிகைகள் அதுல இருக்கு. அஸ்வகந்தா, மிளகு, மஞ்சள், லிகோரைஸ், இந்த அதிமதுரம், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்கிரிடியன்ஸ். லிகோரைஸ் ஆர் ஜீட்டா பிரீமியம் ஸ்பைஸ் டீ டெய்லி ஒரு 2 to 3 times குடிக்கிறதுனாலுமே த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கலாம், சளி பிடிக்காம தடுக்க முடியும். நிறைய மேஜர் பெனிஃபிட்ஸ் நம்ம டீலயே இருக்கு. கால்சியத்தோட சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? மெயினா விட்டமின் டி. இன்கேஸ் வீட்டை விட்டு வெளியில போகல, வீட்லயே தான் இருக்கும் அப்படின்னா கால்சியம் எடுக்கும்போது என்ன ஆகுது, விட்டமின் D3 அதுல ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸோ லங் இன்ஃபர்மேஷன் வராமல் தடுக்க முடியும். ஸோ இப்போ ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், நாசோ ஃபில்டர்ஸ்க்காக. ஸோ 1+1 ஆஃபர். ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி நாசோ ஃபில்டர்ஸ் பயன்படுத்துங்க, அதுக்கு மேல ஃபேஸ் மாஸ்க் போடுங்க. ஸோ இன்னொரு கூடுதலான ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதான் முக்கியமாக இந்த நாசோ ஃபில்டர்ஸ்.
ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்ல எத்தனை விதமான ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் இதுல ஈவன் நோனியும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நோனிலுமே ஒரு பொட்டன்ட் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஒரு லங் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நோனிலுமே இருக்கு. நம்ம சப்ளிமெண்ட்ஸ்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து இப்போ ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதனால இந்த 5 pillars ஆஃப் குட் ஹெல்த் அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ற காரணமே அதுதான். அதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே இன்னைக்கு இந்த வைரஸோட தாக்குதல் பெருசா ஒன்றும் இருக்காது. அப்போ ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆனவங்க என்ன எடுக்கணும், இன்ஃபெக்ட் ஆகாதவங்க என்ன எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இன்ஃபெக்ட் ஆனவங்க ஆல்ரெடி COVID-19 பாசிட்டிவ் அப்படின்னு வந்தவங்க அது மைல்டா இருக்கலாம், மாடரேட்டா இருக்கலாம், சிவியரா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்து போகுது. அவங்க உடனடியாக எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் குர்குமின், ரெஸ்போகேர், ஆம்லா, ஸ்பார்லினா அண்ட் சிபக்தான். ஸோ ஃபார்முலா 5 5 ப்ராடக்ட் அவங்களுக்கு மெயினாக எடுக்க வேண்டியது. இன்ஃபெக்ட் ஆகாதவங்க ப்ரிவென்டிவா இப்போ இது எடுக்கிறதுனாலுமே அவங்க இந்த வைரஸ் தாக்குதலை தடுக்க முடியும். அப்படி ஒருவேளை தாக்குதல் இருந்தாலும் அதுலேருந்து ஈஸியா ஸ்பீடா அவங்க ரெக்கவர் ஆக முடியும். கேனோடர்மா, கொலஸ்ட்ரம், காம்பியோட்டிக்ஸ், கோகனட் ஆயில் அண்ட் சிபக்தான். ஸோ எலார்ஜின் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் அப்படின்னா இன்கேஸ் ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு, பிபி ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா டாக்டர்ஸோட அட்வைஸ்ல எலார்ஜின் நம்ம கொடுக்கலாம். மோரோவர் அவங்களோட பையிங் கெப்பாசிட்டி பொறுத்தும் எல்-ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு இந்தந்த ப்ராடக்ட்ஸ் கொடுத்தா போதும். இன்ஃபெக்ட் ஆகாதவங்க ப்ரிவென்டிவாக இந்தந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்தால் போதும். இதை தாண்டி எல்லார் வீட்லையுமே இன்ஃபெக்ட் ஆனவங்களோ ஆகாதவங்களோ எல்லார் வீட்லையுமே கட்டாயம் இருக்க வேண்டிய முக்கியமான வெஸ்டீஜ் ப்ராடக்ட் ஏர் பியூரிஃபையர். பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் இந்த கொரோனா வைரஸ் வரும்போது ஒரு சர்டிஃபிகேட் வந்து நம்ம சர்க்குலேட் பண்ணிருந்தோம். பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி வந்து இது வெரி மச் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் சார்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தோம். இன்ஃபேக்ட் அந்த சர்டிஃபிகேட்ல இருந்தது மேஜர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சார்ஸ்க்காக இருந்தது, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அதுக்காக இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ்ன்னு பார்க்கும்போது அப்போ இருந்த அந்த ஸ்பெசிமென் ஒரு ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது 2004 ஜப்பான்ல டெஸ்ட் பண்ணாங்க. அது வந்து ஃபெலைன் கொரோனா. ஸோ கொரோனா வைரஸ்ல முன்னாடி இருந்த ஒரு வகை அதுதான். இனிஷியலா இந்த கொரோனா வைரஸ்னா என்ன அப்படின்னு தெரியாத பொழுது, இது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு தெரியாத பொழுது ஜென்ரலா தான் அதை நம்ம ப்ரொமோட் பண்ணும். பட் லேட்டர் ஆன் ரிசர்ச்ல பார்க்கும்போது இது வந்து ஒரு புது ஃபார்மேஷன், முன்னாடி இருந்து இந்த வைரஸ் இது இல்லை அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது. அப்ப அந்த சர்டிபிகேட்ஸ் வந்து நம்மளால பயன்படுத்த முடியாம இருந்தது. பட் லேட்டர் ஆன் அந்த ரிசர்ச்ல நிறைய டெவலப் பண்ணி இப்ப டிக்ளேர் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய வைரஸ்க்கு பேரு SARS-CoV-2, அதாவது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ் 2. நம்மளுடைய பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி 30 செகண்ட்ல 91.3% ஏர்பான் காற்றுல இருக்கக்கூடிய அந்த டிராப்லெட்ஸை எஃபெக்டிவா ரிமூவ் பண்ண முடியும். தட் இஸ் SARS-CoV-2 இந்த வைரஸை டோட்டலா அழிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு இன்ஃபெக்ட் ஆன ஒரு நபர் அவரை குவாரண்டைன் பண்ணிக்க சொல்றோம், தனி ரூம்ல போய் அடைச்சு வச்சிடும், அவர் தனியா போய் இருந்துக்கிறார். காற்றுங்கிறது ஒரு இடத்துல அடைச்சு வைக்க முடியுதோ பிடிச்சு வைக்க முடியுதோ கிடையாது, அது எங்கிருந்து அது போய்கிட்டே தான் இருக்கும். அப்ப இன்ஃபெக்ட் ஆன ஒரு நபர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கதவு சாத்தி இருந்தாலும் சரி, சாப்பாடு வேணும், இல்லை ஒரு டீ குடிக்கணும், இல்லை ஒரு தண்ணி வேணும் அப்படின்னா கூட அந்த டைம் இந்த டோர் திறந்தாலும் கூட என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வைரஸ் வெல்ல ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இந்த டிராப்லெட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஏர்ல போய் சஸ்பெண்ட் ஆயிருக்கு. அப்ப யாரோட கான்டாக்ட்ல வந்தாலுமே அவங்களுக்கு இந்த SARS-CoV-2 வைரஸ் போய் இன்ஃபெக்ட் ஆகலாம். அப்போ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ல இருந்து ஒரு வீட்டில் ஹெல்த்தியா இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா ஏர்பான்ல இது இருக்கிறதுனால. ஸோ ஏர் பியூரிஃபையர் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ட் ஆன பர்சன்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இந்த வைரஸ் SARS-CoV-2 இந்த 91.3% வரைக்கும் இதை அழிக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்றதுனால இன்ஃபெக்ட் ஆன பர்சன் இந்த ஏர் பியூரிஃபையர் அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாலே
அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஏர்ல மோஸ்ட்லி இந்த வைரஸ் அழிக்கப்படுகிறது. ஸோ வீட்டுக்குள்ள இது ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதையும் தடுக்க முடியும். இன்ஃபேக்ட் ஆகாதவங்களும் இந்த ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தும் போது என்ன ஆகுது, ஸோ ஆல்ரெடி ஏர்ல சஸ்பெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிகல்ஸை டோட்டலா எராடிகேட் பண்ணிடும். யார் சர்டிஃபை பண்றாங்க? வேர்ல்டுலயே பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நாகசாக்கி யூனிவர்சிட்டி ஜப்பான்ல இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த 3 ப்ரொஃபசர்ஸ், இவங்க தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைராலஜி அந்த ஸ்டடீஸ் இவங்க பண்ணிருக்காங்க. அப்போ அதுல பிளாஸ்மா கிளஸ்டர், அயான் டெக்னாலஜி, காற்றின் மூலமாக பரவக்கூடிய SARS-CoV-2 இந்த வைரஸை எராடிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ப் வந்து ஒரு யூனிக் ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்ஸ் வேர்ல்டில், ஜாப்பனீஸ் ப்ராடக்ட். ஸோ அவங்களுடைய இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி எவ்வளோ தூரம் எஃபெக்டிவ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எக்ஸ்க்ளூசிவா வெஸ்டீஜுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் ஷார்ப்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம இதை கிளைம் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் அதை நம்ம கிளைம் பண்ண முடியல, இப்போ கிளைம் பண்ண முடியும். பிகாஸ் இதுக்கான சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருக்கு. இந்த சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நிறைய லீடர்ஸ்க்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் யாருக்காவது இந்த சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம கிட்ட இத்தனை ஆயுதங்கள் இருக்கு. நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸே நம்ம கையில இருக்கு. சப்ளிமெண்ட்ஸ் இல்லாத மற்ற பொருட்கள் லைக் சானிடைசர்ஸ் இருக்கு. 2 விதமான பேக்கேஜிங்ல நம்ம கிட்டே சானிடைசர்ஸ் இருக்கு. அதே மாதிரி அல்ட்ரா ப்ரொடெக்ட் இருக்கு, அல்ட்ரா ஷீல்டு இருக்கு, ஃபேஸ் மாஸ்க் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல ஃபேஸ் மாஸ்க் இருக்கு. இதை தவிர எத்தனை விதமான ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லா விதமான டூல்ஸும் நம்ம கையில இருக்கு. நான் சொன்ன இந்த ஃபார்முலா 5 இதை ப்ரிவென்டிவா யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ஃபார்முலா 5லயுமே ஒரு நோக்கம் இருக்கு. இந்த 5 ப்ராடக்ட்ஸ் நீங்க எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா 100 PVங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஒரு பக்கம் கன்சிஸ்டன்சி ஆஃபர் நம்ம எலிஜிபிள் ஆகிறோம், இன்னொரு பக்கம் நம்ம ஹெல்த்தையுமே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம யோசிக்கலாம், இந்த டஃப் டைம்ல இவர் கன்சிஸ்டன்சி பத்தி பேசுறாரே அப்படின்னு சொல்லி. ஏன்னா கன்சிஸ்டன்சி ஆஃபர்ங்கிறது வெறும் ஆஃபர் இல்லைங்க, நமக்கு லாபம் தரக்கூடிய முக்கியமான ஒரு ஆஃபர். சம்திங் பெனிஃபிஷியல் டு அஸ். அதையும் நம்மளால அடைய முடியும், நம்ம ஹெல்த்தையும் நம்மளால பாதுகாக்க முடியும். பிகாஸ் இன்னைக்கு 3500 ரூபாய் செலவு பண்றதுக்கு யோசிச்சீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய் குறைஞ்சது செலவு பண்ண வேண்டி வரும். ப்ரிவென்டிவா இருக்கிறது புத்திசாலித்தனமா, இல்ல 3.5 லட்சம் ரூபாய் செலவு பண்றது புத்திசாலித்தனமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் நான் சொன்னதா, இன்னைக்கு கவர்மெண்ட் சைட்ல கவர்மெண்ட் அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க ப்ராப்பரா செஞ்சுட்டு இருக்காங்க. மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அவங்க ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முன்கள பணியாளர்கள் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுமே சானிடைசேஷன் பண்றதுல இருந்து எத்தனையோ விஷயங்களை அவங்க ப்ராப்பரா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம சரியா இன்னைக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. டஃப் டைம்ஸ் சில மாதங்கள் இருக்கக்கூடியது. ஆனா அந்த சில மாதங்கள் எத்தனையோ நியூஸ் கேள்விப்படுறோம், நிறைய பேருக்கு அது முடிவாயிருச்சு. நமக்கு முடிவல்ல, அது துவக்கமாக மாற்றுறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. விஷ் யூ ஆல் தி சக்சஸ், விஷ் யூ வெல்த் அண்ட் தேங்க் யூ so much. ஸோ எல்லாருமே ஆரோக்கியமா இருங்க, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.